அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்பாக்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி 10th சோஷியல் சயின்ஸ் பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து இந்த வீடியோ. அடுத்து இன்னொரு பார்ட் இந்த லெசனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். என்னோட ஓன் நோட்ஸ் தான் இந்த லெசனில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் புக்கோட லிங்க் கொடுக்குறேன். போய் படிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸ் எடுங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாலிட்டி. ஆனால் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2-3 தடவை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பாலிட்டி அப்படின்னா இந்த லெசன்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத அதை வச்சுதான் நம்மளோட லாஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றதான் நம்மளோட முதல் டாபிக். அதாவது நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன். எங்க இருக்கும் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்மள மாதிரி மக்களால் உருவான கவர்மெண்ட் இருக்கிற கண்ட்ரியில தான் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. puts down certain principles, forms, basis of any kind of state that we decide to live in. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் படி ஏதாவது நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியும். அடுத்தது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எப்படி உருவாக்குனாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா framed by the Constituent Assembly set up under Cabinet Mission Plan 1946. அதாவது 1946ல பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் பிளான் ஒன்று போடுறாங்க நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று செட் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அசம்பிளி செட் பண்ணி ஸோ அவங்க நிறைய நாள் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணி ஃபைனலாக தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ முதல் கேபினெட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா December 9, 1946ல ஃபர்ஸ்ட் கேபினெட் கூடுது. ஸோ யார் இந்த ஃபர்ஸ்ட் டெம்பரரியாக ஒரு பிரசிடென்ட் போடுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் பிரசிடென்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட்க்கு H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ எத்தனை செஷன்ஸ் எத்தனை நாள் மொத்தமாக இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக அவங்க உட்காடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸாக 166 நாட்கள் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அத்தனை பாயிண்ட்ஸ் சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி யார் இதை டிராஃப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி இதை டிராஃப்ட் பண்றது டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது எப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் முழுமையா முடிஞ்சு எப்போ அதை அடாப்ட் பண்றாங்க இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுது. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் முக்கியம். ஃபர்ஸ்ட் கேபினெட் December 9, 1946. எப்போ அடாப்ட் பண்றாங்கன்னா November 26, 1949. என்னெல்லாம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா முதல்ல 8 ஷெட்யூல் 22 பார்ட்ஸா பிரிஞ்சு 395 ஆர்டிகல்ஸா இருக்கு. ஸோ ஷெட்யூல் கீழே பார்ட்ஸ், பார்ட்ஸ் கீழே ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு ஆர்டிகல் இருந்தால் ஒரு ரூல்ஸ் மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எப்போ இது ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னா January 26, 1950ல தான் இது ஃபோர்ஸுக்கு வருது. அன்னைக்கு தான் நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அடுத்தது யார் எழுதுறாங்க ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் யார் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசாதான்றவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒன்று உருவாகுது இந்தியாவில். அடுத்தது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ என்னெல்லாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஸோ அதோட தனித்தன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுல ரொம்ப பெரிய நீளமான ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல. அண்ட் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஆட்சி அதிகாரங்கள் உண்டு. பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டும் கிடையாது ரொம்ப லீனியன்ட்டும் கிடையாது. ஸோ பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பார்லிமெண்டரி சிஸ்டம் இன் ஸ்டேட்ஸ். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி. ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை வந்து தனித்துவம் வாய்ந்தது. அதை யாருமே நம்ம அது தனியாக செயல்படக்கூடியது. அதே மாதிரி மேக்ஸ்
இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட். ஸோ மதச்சார்பற்ற ஒரு கண்ட்ரியா இருக்கு. இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து எல்லாருமே ஓட் பண்ணலாம் அப்படின்றது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது எல்லாமே நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ப்ரொவைட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஸோ ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவில் நம்ம எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, ஆந்திராவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, கேரளாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்லாம் வாங்க முடியாது. இந்தியாவில் எங்க இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ்க்கு ஸ்பெஷலாக சில ப்ரொவிஷன்ஸை கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த ரிசர்வேஷன்ல இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வேலை, படிப்பு, அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய தனித்தன்மைகள் இதுதான். ஸோ அடுத்தது பிரியாம்பிள், அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ என்னென்ன கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ், எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்றத பத்தி இன்ட்ரோடக்ஷன் தான் பிரியாம்பிள். பிரியாம்பிள் தான் கீ டு த கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது இது எதை வச்சு எழுதுறாங்க, ஃப்ரேம் பண்றாங்கன்னா, based on objectives resolution adopted on January 22, 1947. ஸோ ஜனவரி 22 1947 ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன்ல இருந்து பேஸ் பண்ணி தான் பிரியாம்பிளை ஃப்ரேம் பண்றாங்க. அடுத்தது அமெண்டட், ஒரே ஒரு தடவை பிரியாம்பிள் அமெண்ட் பண்றாங்க. அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 1976 அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா சேஞ்சஸ். ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு தடவை பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் 1976 சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தது வந்து சாவரன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த 3 வார்த்தைகள் தான் இருந்தது. இது கூட சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலரை ஆட் பண்றாங்க. அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ சாவரன்னா என்ன, சுப்ரீம் லா. ஸோ நம்மளோட லா பேஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரி இயங்கும். நமக்குன்னு தனி லா தான். நம்ம வெளியில இருந்து யாரும் வந்து நம்ம லாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு லா வச்சுட்டு நம்ம அதில் தான் நம்ம இயங்குவோம். சோஷியலிஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாத்துக்குமே உரிமைகள் உண்டு. அண்ட் செக்யூலர்னா மதச்சார்பற்ற ஒரு நாடு. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், மக்களால உருவானது நம்ம கண்ட்ரி. ரிபப்ளிக் அப்படிங்கிறது ஓட் பண்ணி நம்ம யாருக்கு ஓட் பண்றோமோ அவங்க தான் நம்மளுடைய தலைவர்களாக இருப்பாங்க. அதாவது சிஎம், பிஎம், இவங்க எல்லாருமே. ஸோ இதுதான் 5 விஷயங்கள் பிரியாம்பிள் இருக்கிறது. அடுத்தது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் எய்ம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. லிபர்ட்டின்றது எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. ஈக்குவாலிட்டினா எல்லாரையுமே சரிசமமா நடத்துறது. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 பிரெஞ்சுக்காரங்க புரட்சி பண்றப்போ இந்த 3 வார்த்தைகளை சொல்லிதான் புரட்சி பண்ணி சுதந்திரம் அடைஞ்சாங்க 1789. ஸோ நம்ம அங்கிருந்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ற வேர்ட்ஸை பிரியாம்பிள்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டாபிக் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 போடுறாங்க. ஸோ இது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 11 பார்ட் 2ல இருக்கு. ஸோ 2003 மட்டும் ஒரே ஒரு தடவை சிட்டிசன்ஷிப்பை ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எப்படியெல்லாம் ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பை பர்த். ஸோ பிறக்கும் போது இந்தியாவில் இருந்தால் நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம். பை டிசென்ட், ஃபாதர் இந்தியன் அட் பர்த், பிறக்கும் போது அப்பா இந்தியனாக இருக்காரு அப்படின்னா நம்ம சிட்டிசனாக இருக்கலாம். பை ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வெளிநாட்டில் இருந்து பிறந்திருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் இந்தியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும். அடுத்தது பை நேச்சுரலைசேஷன், ஃபாரினர்ஸ் இங்கே வந்து தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களும் குறிப்பிட்ட சில வருஷங்கள் இந்தியாவில் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும். அடுத்தது பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இந்தியா போய் ஒரு கண்ட்ரியை பிடிக்கிறாங்க, ஒரு போர்ல ஜெயிச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெரிட்டரிக்குள்ள இருக்க மக்களும் இந்தியன் சிட்டிசன்ஸாக தான் வருவாங்க. ஸோ இப்படிதான் இந்தியாவில் ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கேன் பி வாலண்டியர்லி ரெனவுன்ஸ்ட் பை சிட்டிசன்.
ஸோ நான் யார் வேணாலும் போயிட்டு எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு கொடுக்கலாம். கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்வயர் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. வேறு கண்ட்ரியில் போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டிப்ரைவ் a naturalized citizen if it was acquired by fraud. ஃபாரின்லேருந்து வந்து யாரோ ஃப்ராட் பண்ணி இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் வந்து அவங்க சிட்டிசன் நம்ம இந்தியன் சிட்டிசனே அவங்க கிடையாதுன்னு சொல்லி டிப்ரைவ் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட சிட்டிசன்ஷிப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். எந்த ஆர்டிக்கல் எந்த இதுக்கு வரும்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 வரும். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, அது என்ன மேக்னா கார்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் பை கிங் ஜான் இன் இங்கிலாந்து 1215 ப்ரெஷர் பை போரன்ஸ். அதாவது 1215 அந்த வருஷத்தில் கிங் ஜான் வந்து இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. செட் ஆஃப் ரூல்ஸ், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேரன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் போடுறதால கிங் ஜான் வந்து ஃபேம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், கண்டிப்பாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் மேக்னா கார்ட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட மேக்னா கார்ட்டா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32. ஸோ இது பின்னாடி நான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை எ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட் சீல். ஸோ ஒரு ரிட்டன் என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணல இல்லை யாரோ மீறாங்க அப்படின்னா கோர்ட்டால் ஒரு ஆர்டர் கொடுக்க முடியும். நீங்கள் ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேட்க முடியும். அதே மாதிரி அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ அதான் நம்ம ரிட்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன ரிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டின்னா என்னென்னு பார்ப்போம். கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 இது எல்லாமே ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரும். ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ சட்டத்திற்கு முன் எல்லாருக்கும் சமம். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ எதை வச்சும் நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வேலைகளில் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அபோலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமல் இருக்கக்கூடாது, எல்லாருமே நம்ம ஈக்குவலாக தான் பார்க்கணும். அபோலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். மிலிட்ரி அண்ட் அகாடமிக்கில் மட்டும்தான் இந்த அவார்ட்ஸ் ஆனர்ஸ்லாம் கொடுக்கலாம். மற்றபடி நம்ம எந்த டைட்டில்ஸும் யாரும் அவங்கவுங்களுக்கு அவங்களே கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கே வர ஆர்டிகல்ஸ். அடுத்த ரைட் டு ஃப்ரீடம், இதுக்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19, 20, 21, 22. ஸோ ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ நமக்கு பேச்சு உரிமை இருக்குது. நம்ம எந்த ப்ரொஃபஷனில் வேணாலும் வேலை செய்யலாம். நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா ஃப்ரீடமும் உண்டு. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அதாவது நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம மேலே யாராவது கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளை கோர்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளை கோர்ட் வந்து கில்ட்டி, அதாவது நம்ம தப்பு பண்ணலன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து நம்மளை எல்லாத்துலேருந்தும் விடுதலை பண்ணிடும். அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நம்மளுடைய உயிருக்கு ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட் கொடுக்கும். அடுத்தது ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஆர்டிகல் 21A அப்படின்றது ஆர்டிகல் 45, அதாவது 86th அமெண்ட்மெண்ட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 86th அமெண்ட்மெண்ட் 2002ல் சேஞ்ச் பண்ணி ஆர்டிகல் 45ஓட சப்ஜெக்டை மட்டும் ஆர்டிகல் 21Aல ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்தது ஆர்டிகல் 22 அப்படின்றது ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஸோ சில கேசஸில் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தப்பு இல்லை அப்படின்னா அவங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ரைட் டு ஃப்ரீடம். அடுத்தது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகல் 23ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ யாரையும் கட்டாயப்படுத்தி கூலி தொழிலாளியாக வச்சிருக்கக்கூடாது, அடிமையாக வச்சிருக்கக்கூடாது. அடுத்தது ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஸோ குழந்தைகளில் பணியில் அமர்த்தக்கூடாது. ஸோ இதான் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்தது ரைட் டு ரிலிஜன். ரைட் டு ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25, 26, 27, 28 4 இருக்கு.
ஸோ ஆர்டிகல் 25 என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். எந்த ரிலிஜன் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ரிலிஜியனில் நம்ம எப்படி வேணாலும் என்ன விழா வேணாலும் நடத்திக்கலாம். ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜன். நம்ம ஏதாவது ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வர்ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரைட் டு ரிலீஜன். அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். லாஸ்ட் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 அண்ட் ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 29 என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸோட லாங்குவேஜ், இப்போ ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கல்ச்சரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிகல் 30 என்னன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்களுக்கும் படிக்க உரிமைகள் உண்டு, இந்தியாவில் இருந்தால் மட்டும் போதும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா, இட் அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரெசல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படும் பொழுது அதை கோர்ட் வந்து கேள்வி கேட்கும். ஸோ இதை வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 31 என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ டெலீட்டட் 44th அமெண்ட்மெண்ட் 1978ல இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது டெலீட் பண்ணிட்டு 1978ல வந்து இதை லீகல் ரைட்டா அந்த ஆர்டிகல் 300A வைக்கிறாங்க. பார்ட் 12ல இதை மாத்திடுறாங்க. ஸோ இது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கம்பல்சரி ரைட் கிடையாது, ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது ஒரு லீகல் ரைட்டா மாத்திக்கிறாங்க. அடுத்தது போத் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கேன் கிவ் 5 ரிட்ஸ். ஸோ ரிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறும்போது கோர்ட் ரிட்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல ரிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 5 ரிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். ஸோ இல்லீகலா நீங்க தப்பே பண்ணாம உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்னு ஒன்று போடுவாங்க கோர்ட்டு. ஸோ உங்களை ப்ராப்பரா ரீசன் இல்லாம உள்ள வைக்க முடியாது. மேண்டமஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரெக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது நம்ம இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அதை வந்து சரியா செயல்படுத்தலை அப்படின்னா, அதை பெட்டிஷனை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்ம மேண்டமஸ் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ அந்த வேலையை நடத்தி கொடுக்க சொல்லி மேண்டமஸ் அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணும். அடுத்தது செட்யூரரி. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. அதாவது ஒரு லோவர் கோர்ட் வந்து ஏதாவது தப்பா தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அதுக்கு மேல இருக்க ஹை கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ வந்து எடுத்து அதை நடத்த முடியும். அடுத்தது ப்ரொஹிபிஷன். இட் ப்ரொஹிபிட்ஸ் a subordinate court acting beyond its jurisdiction. அதாவது ஒரு சப்பார்டினேட் கோர்ட் வந்து தனக்குரிய லாஸை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எல்லா லாஸையும் அது எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ப்ரொஹிபிஷன். QO warrant. It prevents usurpation of public office through illegal manner. ஸோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லீகல் மேனர்ல யாரும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா QO warrantன்னு ஒன்று கோர்ட் இஷ்யூ பண்ணும். ஸோ இதோட 5 ரிட்ஸ் முடிஞ்சிச்சு. அதாவது ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்யூரரி, ப்ரொஹிபிஷன் அண்ட் QO warrant. அடுத்து சஸ்பென்ஷன். நம்ம இது வரைக்கும் 6 ரைட்ஸ் பார்த்துருக்கோம். ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்வாலிட்டி, கல்ச்சுரல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல், அதுக்கப்புறம் ரிலீஜியன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த 6 ரைட்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 5 ரைட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பயாவது சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு டைம்ல மட்டும் தான் சொல்ல முடியும். அது எப்பன்னா அண்டர் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ அது ஆர்டிகல் 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரெசிடென்சி எதுவுமே கிடையாது, யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அண்ட் ஆர்டிகல் 21-20 மட்டும் எப்பவுமே சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், நம்ம உயிருக்கு எப்பவுமே பாதுகாப்பு உண்டு. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், தப்பே பண்ணாம நம்ம யாரும் பனிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலும் எப்பவுமே எமர்ஜென்சியில கூட சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது கம்பல்சரி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. இதை வந்து கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51 வரும். இதை வந்து 3 பிரிக்கலாம். சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லி DPSP 3 பிரிக்கலாம். இது கான்ஸ்டிடியூஷன்ல பிரிக்கல. இது நம்ம ஈஸியா படிக்கிறதுக்காக சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் சொல்லி 3 கேட்டகரியை பிரிக்கலாம். இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம டீட்டெயிலா 11th 12th புக்ல வரும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அம்பேத்கர் வந்து DPSP நோவல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் DPSPக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு, என்னன்னு பார்ப்போம்.
யூஎஸ்ஏலேருந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறோம், அயர்லாண்ட்லேருந்து நம்ம டிபிஎஸ்பியை எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ இது அந்த டிபிஎஸ்பி அப்படின்றது இன்ஸ்பெக்ஷன்ஸ் டு த கவர்மெண்ட், ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. அடுத்தது என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் லா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பாக என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் லீகல் சாங்ஷன்ஸ். நம்ம யாராவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினாங்கன்னா நம்ம கேஸ் போட முடியும். இந்த டிபிஎஸ்பியில் வந்து ஹேவ் மாரல் அண்ட் சோஷியல் சாங்ஷன்ஸ் தான். ஸோ ஒருத்தருடைய மாரல் ஒழுக்கம் அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த டிபிஎஸ்பி. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இந்த கண்ட்ரி. ஸோ ஒருத்தவங்க நம்ம ஓட் போட்டு ஒரு சீட்டில் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணி ஆகணும். ஸோ இது ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. டிபிஎஸ்பி வந்து இன்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரைட்ஸ், நம்ம எல்லாருக்குமே அந்த உரிமைகள் உண்டு. ஆனால் டிபிஎஸ்பி அப்படின்றது நீட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது இருக்கு. ஸோ இதோட நான் 7 டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கேன் இந்த யூனிட்ல. ஸோ பாதி லெசன் முடிஞ்சிருச்சு. லெசனோட இன்னொரு வீடியோ பார்ட் 2 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்: மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், salient features of the constitution, preamble, citizenship, fundamental rights, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிட்ஸ், ஃபைனலாக டிபிஎஸ்பி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உட்காந்து படிச்ச ஒரு நாள் ஆகும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் படிங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ hour உட்காந்து படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.